புனிதா, ஆபீஸ் விஷயமா பேச வேண்டியதெல்லாம் அப்பா கிட்ட பேசி முடிச்சிட்டியாமா? பேசிட்டேம்மா. நான் உங்க பிசினஸ்ல இது வரைக்கும் தலையிட்டதில்ல. இதுக்கு மேலேயும் இப்படியே இருங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. நான் இன்னும் விஷயத்தையே சொல்லல, அதுக்குள்ள உங்க அப்பா நான் பேசக்கூடாதுன்னு என் வாய் அடைக்கிறாரு பாத்தியா? யாரு? நானு. எல்லாம் என் நேரம். அப்பா, அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம்ப்பா. அம்மா, வியாபாரத்தை பத்தி அவளுக்கு என்னமா தெரியும்? அப்பா முதல்ல அவங்க சொல்றத கேட்கலாம்ப்பா. மா நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல, புதுசா ஒரு கம்பெனி ஒண்ணு திறக்க போறீங்கல்ல, அதுக்கு வல்லவராயன சிஇஓ போட்டா என்ன? பா போதுமாப்பா, இத சொன்னா சிரிப்பாங்கன்னு சொன்னேன்ல, கேட்டியோ? வல்லவராயா, இத பாரு, நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக சிரிக்கலடா. சிஇஓன்னா உன் அத்தைக்கு என்னன்னு தெரியாது. கண்டிப்பா இதை அவளாவே சொல்லியிருக்க மாட்டா. நம்ம பேசிட்டு வந்த கேப்ல இந்த விஷயத்தை யார் அவ மனசுல போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் சிரிச்சேன். மாமா, வேற யார்? எல்லாம் என் அப்பா தான். அதெல்லாம் யாரும் எனக்கு எதுவும் சொல்லல. நம்ம பொண்ணை கட்டிக்க போறவன் வல்லவன், அவன் ஒரு நல்ல பதவியில இருந்தா நமக்கு தானே பெருமை, அது புனிதாக்கும் பெருமை. அது உனக்கு இப்பதான் புரியுதா? புனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு இந்த பிசினஸோட நெளிவு சுழிவு தெரியணும், உழைப்பாளியா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிற. ஆளுக்கேத்த சட்டையை தான் தச்சுக்கணும். சட்டையை தச்சுட்டு அதுக்கேத்த ஆளை தேடக்கூடாது. இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிதான் இருக்கு. ஊர் உலகம் என்ன நினைக்கணும்னு யோசிச்சு சிஇஓ பதவியை வல்லவனுக்கு கொடுக்க சொல்றியா? நினைச்சேன் நான் என்ன பேசினாலும் சரி, அதுல ஏதாவது ஒண்ணு குதர்க்கமா கண்டுபிடிச்சு என்ன நீங்க மட்டம் தட்டணும், அதானே? இத பாரு, நியாயமா பேசுறதெல்லாம் இப்போ உனக்கு குதர்க்கம் ஆயிடுச்சா? இத பாரு, வேலை விஷயத்துல யார கொண்டு வரணும் யார கொண்டு வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ வீட்டுக்குள்ள எடுக்கிற முடிவு மாதிரி 100 கோடி ரூபாய் புழங்குற இடத்துல நீ முடிவு எடுக்க நினைக்காத. புனிதா, பாத்தியா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதாம், அத அவர் சொல்லி காமிக்கிறாராம், பாத்துக்கோ. அம்மா, இது வரைக்கும் நம்ம கம்பெனி விவகாரம் எதுலயாவது நான் தலையிட்டு இருக்கேனா? அப்படி என்னங்க நான் பெருசா கேட்டுட்டேன்? ஒரு பொறுப்பு நம்ம குடும்பத்துல இருக்கிற வல்லவனுக்கு கொடுத்தா என்னன்னு கேக்குறேன். எங்க இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இங்க பாரு புனிதா, உன் கல்யாண விஷயத்துல, வீட்டு விஷயத்துல, கம்பெனி விஷயத்துல ஆகட்டும், எது எடுத்தாலும் சரி, உங்க அப்பா எனக்கு எதிராதான் நிப்பேன்னு முடிவா நிக்கிறாரு. அப்படித்தானு நினைச்சுக்கோ மரதம். இத பாரு, நீ நல்ல முடிவுல எடுக்கும்போது உன் கூட நான் துணையா இருந்திருக்கேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. அப்பா, அம்மா சொல்றதையும் கொஞ்சம் யோசிக்கலாம்ப்பா. வல்லவ மாமாவுக்கு அத பத்தி தெரியாம இருக்கலாம், அத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்படி சொல்லு மருமவளே. உங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது சரின்னு பட்டதும் இப்ப ஒரு வார்த்தை சொன்ன பாரு, என்ன இருந்தாலும் படிச்சவதான். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா, நீ ஏன் மவனையும் சேர்த்து வாழ்க்கையில முன்னேற்றி கொண்டு வந்துருவேன்னு நான் முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நீ அதான் புனிதாவே சொல்லிட்டாளடா, அவளே எல்லாம் சமாளிச்சுக்குவா, அப்புறம் என்னடா நீ பேசாம இரு. அத்தை, நான் மட்டும் சொன்னா போதாது, அப்பாவும் தான் முடிவு பண்ணணும். நான் ஜஸ்ட் அப்பா கிட்ட சொன்ன அவ்வளவுதான். முதல்ல நடக்க வேண்டிய விஷயத்தை பாரு. இது சம்பந்தமா நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன். மாமா, நீங்களாவது நல்லா யோசிங்க மாமா. வல்லவா, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத, அதெல்லாம் என் பொண்ணு பாத்துக்குவா. சரவணா, இந்த ஃபைலை கபிலன் கிட்ட கொடுத்துரு.
இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வீட்லயே இருந்து முடிச்சிடுறேன். நீ கிளம்பு. சரிக்கா. ம். மா வரமா. சரிப்பா, போயிட்டு பார்த்து வரேன்ப்பா. போயிட்டு வா. போயிட்டு வா.